திருச்சிற்றம்பலம். மன்றத்து புன்னை போல மரம்படு துயரம் மெய்தி ஒன்றினால் உணர மாட்டேன், உன்னையுள் வைக்க மாட்டேன். கன்றிய காலன் வந்து கருக்குழி விழிப்பதற்கே அன்றினான் நலமந்திட்டேன் அதிகை வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். மார்க்கண்டேய புராணத்தின் தொடர்ச்சி இன்றைய படிக்க போறோம். பேச்சை இழந்துவிட்ட கபோதகன் மகள் நந்தாவை மறுபடியும் பேச வைப்பதற்காக பிராமணனை கொண்டு யாகம் செய்வித்து பேசுமாறு செய்தார். உடனே அந்த பெண், வகுலாவுக்கு வரம் தந்தால் உன் வயிற்றில் மூன்றாவது மெனுவாக பிரபஞ்சத்தை ஆட்சி செய்ய போகும் ஒரு அழகிய மகன் பிறப்பானாக என்று கூறிவிட்டு போய்விட்டார். காலாந்தரத்தில் உத்தமனுக்கும் வகுலாவுக்கும் ஔத்தமா என்ற மகன் பிறந்தான். தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். அவனே மூன்றாவது மெனுவாக பொறுப்பு ஏற்றுக்கொண்டான். அவன் காலத்தில் இந்திர பதவி வைத்தவன் சுஷந்தி என்று அழைக்கப்பட்டான். நான்காவது மெனுவின் கதை. முன்னொரு காலத்தில் மிக்க பராக்கிரமம் வாய்ந்த ஸ்வரிஷ்டிரா என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு மட்டும் நீண்ட ஆயுள் இருந்ததே தவிர அவன் 100 மனைவிமார் அமைச்சர்கள் ஆகிய யாவரும் காலாந்திரத்தில் இறந்து விட்டனர். தனியாக விடப்பட்ட மன்னனுடைய சக்தியும் குறையலாயிற்று. இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு வியர்தா என்ற பகை மன்னன் போரில் இவனை தோற்கச் செய்து இவன் நாட்டையும் எடுத்துக்கொண்டான். எல்லாவற்றையும் இழந்த சுவஸ்டிரா காட்டில் தவம் புரியலானான். மழைக்காலத்தில் வெட்ட வெளியில் நின்று தவம் செய்யும் பொழுது பல நாட்கள் ஓயாது மழை பெய்து பெருவெள்ளம் வந்தது. அந்த வெள்ளம் அடித்து செல்ல நடுவெள்ளத்தில் அகப்பட்ட அவன் மிகவும் கவலைப்பட்டான். அவ்வெள்ளத்தில் ஒரு மாண்பர அதன் வாளை பிடித்துக்கொண்டு ஆனால் மான் தண்ணீருக்குள் புகுந்து பாதாள பிடித்து கொண்டு வெள்ளத்தை கடக்க முயன்றான். நான் அதுவரையும் வாசிக்கல, நீங்கள் அதையும் சேர்த்து வாசிச்சிருக்கணுமா? ஆனால் பிடித்துக்கொண்டு வெள்ளத்தை கடக்க முயன்றான். ஆனால் மான் தண்ணீருக்குள் புகுந்து பாதாள லோகம் சென்றது. பொன்மயமான அந்த நகருக்கு அழைத்து சென்ற மான் தன் கதையை சொல்லிட்டு, போன ஜென்மத்தில் அந்த மான் உத்பலவதி என்ற பெயருடன் அவன் மனைவியாக இருந்தவள். அவள் சிறுமியாக இருந்த பொழுது அவள் அடுத்த பிறப்பில் மானாக பிறக்க கடவுள் என்று சுதபா முனிவர் சாபம் கொடுத்தார். இப்பொழுது சுவரஷ்டிராவிற்கும் அந்த மானுக்கும் ஒரு மகன் பிறந்தான். அந்த பிள்ளை பிறக்கின்ற நேரத்தில் உலகம் முழுவதும் இருண்டு கிடந்தால் தாமசமனு என்று பெயரிடப்பட்டார். அந்த குழந்தை பெரியவனாய் சூரியனை நோக்கி தவம் இருந்து பல ஆயுதங்களை பெற்று தன் தந்தையை வென்றவனை பழிவாங்கி உலகம் முழுவதையும் வென்றான். இந்த 4வது மனுவின் காலத்தில் இந்திர பதவியில் இருந்தவன் ஷிஹி என்பவன் ஆவான். 5வது மனுவின் கதை. ரிதவக் என்ற முனிவர் நீண்ட காலம் மகப்பேறு இல்லாமல் இருந்தார். ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. எல்லா கெட்ட பழக்கங்களையும் பெற்ற அவன் தீயவனாக வாழ்ந்தான். அதனால் மனத்துயரடைந்த முனிவர் நோய்வாய்ப்பட்டார். அவர் மனைவி தொழுநோயால் பீடிக்கப்பட்டார். இதன் காரணமாக அறிய விரும்பிய ரிதவக் முனிவர் கார்க முனிவரை அடைந்து, நான் நேர்மையானவன், தவம் செய்தவன், எனக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறந்துள்ளது. நான் செய்த பாவத்தினாலாவது அல்லது என் மனைவி செய்த பாவத்தினாலாவா அல்லது குழந்தை செய்த பாவத்தினாலா எதனால் இப்படி ஒரு குழந்தை பிறந்துள்ளது முனிவன். ரிதவக் முனிவரே, இப்பிள்ளை இப்படி இருப்பதற்கு நீங்கள் சொல்லிய எதுவும் காரணம் என்று. அவன் பிறந்த பொழுது விண்ணில் ஆட்சி செலுத்திய ரேவதி நட்சத்திரம்தான் அந்த கோளாறுக்கு காரணம் என்றார். அதை கேட்ட ரிதவக் முனிவர், இப்படி தீய விளைவுகளை ஏற்படுத்தும் ரேவதி நட்சத்திரம் ஆகாயத்தில் இருந்து கீழே விழுந்து விடட்டும் என்று சபித்தார். அதிசயத்திலும் அதிசயம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் படம் மறை
அதிசயத்தில் ரேவதி நட்சத்திரம் குமுத அதிசயத்திலும் அதிசயம். அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ரேவதி நட்சத்திரமும் குமுத மலையின் மேல் விழுந்தது. அதனால் அம்மலையும் அதை சுற்றியுள்ள பிராந்தியமும் ஒளி வெள்ளத்தில் மூழ்கியது. இந்த இடத்தில் புதிய தாமரை குளங்கள் தோன்றலாயின. அதனால் அந்த இடம் ரைபதக் என்று பெயர் பெற்றது. இந்த குளங்களில் உள்ள தாமரையிலிருந்து ரேவதி என்ற அழகான பெண் வெளிவந்தாள். பிரமுச்சா என்ற முனிவர் அவளை வளர்த்து வந்தார். அவள் மனப்பருவத்தை அடைந்தவுடன் அவளுக்கு ஏற்ற கணவனை தேட விரும்பினார் முனிவர். அக்னிதேவனை அழைத்து தன் மகளுக்கேற்ற மணாளன் யார் என்று கேட்டார். துர்கமா என்ற மன்னன் எல்லா விதத்திலும் ரேவதிக்கு ஏற்றவன் என்று கூறினான். அக்கினி இது நடைபெற்ற சில நாட்கள் கழித்து துர்கமா என்ற மன்னனை வேட்டையாட வந்தான். பிரமுச்ச முனிவரின் ஆசிரமத்தில் நுழைந்தான். அவனை கண்ட முனிவர் தன் பெண்ணின் கதையை சொல்லி அக்னிதேவன் கூறியதை சொன்னார். மன்னன் மனம் புரிய ஒப்புக்கொண்டான். ரேவதி ஒரு ஒப்பத்தக்க வரையறை விதித்தாள். அதன்படி கீழே விழுந்த ரேவதி நட்சத்திரம் பழையபடி ஆகாயத்தில் பழையபடி ஆகாயத்தில் தன்னிடத்துக்கு போக கூடுமேயானால் மனத்தை ஏற்றுக்கொள்வதாக கூறினார். பிரமுச்ச முனிவர் தன் தவ வலிமையால் ரேவதியை ஆகாயத்திற்கு ஏற்றினர். துர்க்கம மன்னனை பார்த்து மகளை மனம் செய்து கொண்ட மகிழ்ச்சியில் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த மன்னன், முதல் மனுவாகிய சுவயம்பு மனுவின் பரம்பரையில் வருகிறவன் நான். அடுத்த மனு என் மகனாக பிறக்க வேண்டும் என்றார். அப்படியே ஆகட்டும் என்றார் முனிவர். துர்கமாவுக்கும் ரேவதிக்கும் பிறந்த குழந்தை டைபத மனு என்ற பெயரை பெற்று உலகை ஆட்சி செய்து வந்தது. இந்த மனுவின் காலத்தில் இருந்த இந்திரனுக்கு டிபு என்ற பெயர் இருந்தது. 6வது மனுவின் கதை. சக்ஷீத் ஷா என்ற பெயருடன் வாழ்ந்த 6வது மனுவின் கதை. இந்த மனு பழம்பிறப்பில் பிரம்மாவின் கண்ணில் இருந்து தோன்றியதால் இவனுக்கு சக்ஷிசா என்று பெயர். சக்ஷி என்றது கண். அனமித்ர என்ற முனிவருக்கும் பத்ரா என்ற மனைவிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு யதீஸ்மரா சக்தி உண்டு. பத்தரா குழந்தையை மடியில் போட்டு கொஞ்சிக் கொண்டிருந்தாள். திடீரென்று குழந்தை சிரித்தது. ஆச்சரியப்பட்ட தாய், ஏன் சிரிக்கிறா என்றாள். சிரிக்காமல் என்ன செய்வது? பக்கத்தில் இருக்கும் பூனை சந்தர்ப்பம் கிடைத்தால் என்னை தின்னலாம் என்று பார்க்கிறது. யதஹர்ணி என்ற பெண் பிசாசும் சந்தர்ப்பம் கிடைத்தால் என்னை தின்ன பார்க்கிறது. நீ மட்டும் என்னை கொஞ்சுவதால் உனக்கு சந்தோஷம் உண்டாகிறது. நான் வளர்ந்தவுடன் தாய் என்ற முறையில் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்க போகிறாய். உலகத்தில் உள்ள அனைவரும் சுயநலவாதிகளை தவிர வேறு இல்லை. இதை கேட்ட பத்ரா மிக்க கோபத்துடன் குழந்தையை கீழே போட்டுவிட்டு அப்பால் சென்று விட்டாள். இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்த ஜதஹர்ணி பிசாசு இக்குழந்தையை தூக்கி சென்று விக்ரந்தா மன்னனின் மனைவியின் பக்கத்தில் இருக்கும் குழந்தைக்கு பதிலாக இந்த குழந்தையை போட்டுவிட்டு மன்னனின் குழந்தையை எடுத்து சென்றது. அக்குழந்தையை ஒரு பிராமணன் வீட்டில் போட்டுவிட்டு பிறந்த குழந்தையினை எடுத்து தின்ன ஆரம்பித்தது. இது மாதிரி காரியங்களை பிசாசு அடிக்கடி செய்து வந்தது. விக்ரந்த மன்னன் தன் மனைவியின் பக்கத்தில் இருந்த குழந்தையை தன் குழந்தை என்று நினைத்து ஒரு சத்திரிய குழந்தைக்கு வேண்டிய அன்னத்தையும் செய்தான். ஆனந்தன் என்று பெயரிட்டான். குழந்தை ஆனந்தனுக்கு ஒரு குரு நியமிக்கப்பட்டார். முதல் நாள் அந்த குரு ஆனந்தனை பார்த்து, முதலில் உன் தாய் தந்தையருக்கு வணக்கம் சொல்லி வா என்று கூறினார். ஆனந்தன் சிரித்து கொண்டே, எந்த தாய் தந்தையரை வணங்குவது, பெற்றவர்களா அல்லது வளர்த்தவைகளா என்று கேட்டான். ஒரு குரு குழப்பமடைந்தார். ஆனந்தன் நடந்தவற்றை கூறினான். அரசனுடைய உண்மையான குழந்தை பிராமண வீட்டில் வளர்கிறது என்று கூறினான். இந்த சிக்கலை எப்படி தீர்க்கலாம் என்று குரு கவலைப்பட்ட போது, பிராமணன் வீட்டில் வளரும் சைத்ரா என்ற பையன்தான் உண்மையான அரசகுமாரன் என்று சொன்னான். மேலும் சைத்ராமுவை கொண்டு வந்து அரசனிடம் சேர்த்துவிட்டு முனிவர் மகனாகிய தான் தவம் செய்ய காட்டுக்கு புறப்பட்டான். பிரம்மன் எதிரே வந்து அவனை தடுத்து, நீ காட்டுக்கு போக கூடாது. சக்ஷீவ மனு என்ற பெயருடன் இந்த உலகை ஆள வேண்டும். இந்த காலகட்டத்திற்கு
சீச மண் மந்திரம் என்று பெயர் ஏற்படும் என்று கூறினான். ஆனந்தன் இதை ஏற்றுக்கொண்டு மன்னன் உக்கிரனுடைய மகளாகிய விதர்பாவை மணந்து உலகை ஆட்சி செய்தான். இந்த சட்சீச மனுவின் காலத்தில் இருந்த இந்திரனுக்கு பெயர் மனோ ஜலா என்பதாகும். 7வது மனுவின் கதை. வைவஸ்வத மனுவின் கதை முன்னரே புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. சாயாவுக்கு பதிலாக இப்பொழுது சம்ஜனாவே மறுபடியும் சூரியனிடம் வந்து விட்டாள். இருந்தாலும் சூரியனுடைய மிகுதியான சக்தி அவளை வருத்தியது. அவளுடைய தந்தையாகிய விஸ்வஹர்மா அவள் தாங்கும் அளவுக்கு சூரியனின் ஆற்றலை குறைத்தார். அதிகப்படியாக சூரியனிடமிருந்து பெற்ற ஆற்றலை எல்லாம் ஒன்று திரட்டி சிவனுக்குரிய திரிசூலமாகவும் விஷ்ணுவின் சக்கரமாகவும் அஷ்டவசுக்களுக்கும் சிவனுக்கும் அக்னிக்கும் சக்திகளாக பெற்றுக் கொடுத்தார். இவை அனைத்தும் போக எஞ்சிய சக்தியை பல தெய்வீக ஆற்றல்களாகவும் குபேரனுக்குரிய பல்லக்காகவும் செய்து தந்தார். இப்பொழுது நடைபெறும் வைவஸ்வத மனுவின் மன்வந்திரத்தில் இந்திரனுக்கு ஒரு ஜஸ்வி என்பது பெயராகும். 8வது மனுவின் கதை. ஒவ்வொரு கற்பத்திலும் 14 மனுக்கள் தோன்றுவர். அவர்களுடைய காலம் மன்வந்திரம் எனப்படும். இதுவரை 7 மனுக்களில் 7 மன்வந்திரங்கள் விளக்கப்பட்டன. இதுவரை 7 மனுக்களில் 7 மன்வந்தர்கள் விளக்கப்பட்டன. 8வது மன்வந்திரம் சூரியனுக்கு சாயாவுக்கும் பிறந்த சுரன்னி என்பவனுடைய மன்வந்திரமாகும். இந்த மன்வந்திரத்தில் தைத்திய மன்னனாகிய வலி இந்திரனாவான். மது மகாமாயா 2வது மன்வந்திரமாகிய ஸ்வரோசியசா மன்வந்திரத்தில் சரதா என்று ஒரு அரசன் ஆட்சி செய்து வந்தான். சில காலம் கழித்து பகை அரசர்கள் அவனை தோற்கடித்து அவன் நாட்டை கைப்பற்றினர். மன்னன் தோல்வியடைய அவனுடைய அமைச்சர்களில் சில துரோகிகளும் காரணமாக இருந்தனர். எல்லாவற்றையும் இழந்த மன்னன் காட்டிற்கு வந்து மேத்தா என்ற முனிவரின் ஆச்சிரமத்தில் தங்கியிருந்தான். அங்கு தங்கியிருந்தாலும் ஓயாமல் தன் நாட்டையும் மக்களையும் நினைத்துக் கொண்டே இருந்தான். ஒரு நாள் ஆச்சிரமத்திற்கு வெளியே வந்த பொழுது சமாதி என்ற வைசியனை சந்தித்தான். அவன் பெரிதும் வருந்தி இருந்ததால் நாட்டு மக்களின் நிலைமை எவ்வாறு உள்ளது என்று கேட்டார். தன்னுடைய மனைவி பிள்ளைகளுமே தன் சொத்துக்களை எல்லாம் பறித்து கொண்டு தன்னை விரட்டி விட்டதை சமாதி சொல்லி அழுதான். இருவரும் சென்று முனிவர் மேத்தாவிடம் நடந்தவற்றை கூறி ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று கேட்டார்கள். அவர்கள் துயர கதையை கேட்ட மேத்தா முனிவர் இது மகா மாயையின் திருவிளையாடல் நடைபெறுகின்ற திருவிளையாடலால் நடைபெறுகின்ற செயல்களாகும். இவை அனைத்தும் மாயையே. அதை புரிந்து கொண்டால் இதில் வருத்தப்படுவதற்கு எதுவுமே இல்லை என்று கூறிவிட்டு மகா மாயையின் திருவிளையாடலை விளக்க மேத்தா முனிவர் மது கைடவர்கள் கதையை சொல்ல ஆரம்பித்தார். 2வது மன்வந்திரத்தில் எங்கு நீராக இருந்த பொழுது விஷ்ணு அந்த நீரில் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவரது 2 காதுகளில் இருந்தும் 2 அசுரர்கள் வெளிப்பட்டனர். அவர்கள் திருமாலின் உந்தியில் இருந்த பிரம்மனை தாக்கினார்கள். நீண்ட போரில் அவரை வெல்ல முடியாத நிலையில் பிரமன் கண்களை மூடி மகாமாயை தியானித்தார். உறங்கிக் கொண்டிருந்த விஷ்ணுவின் கண் இமைகளில் இருந்தும் வாயிலிருந்தும் புஜங்கள் இருந்தும் மகாமாயை வெளிப்பட்டார். மகாமாயை வெளிப்பட்டதால் விஷ்ணுவே உறக்கத்தினின்று விழித்து விட்டார். நிலைமையை புரிந்து கொண்டு மது கைடவர்களுடன் தானே போர் புரிய துவங்கினார். இந்த போர் 5000 ஆண்டுகள் நீடித்தது. இறுதியாக மகாமாயின் சக்தியால் மது கைடபர்கள் உள்ளத்திலே தாங்கள் வெற்றி பெற்றது போல ஒரு மாய தோற்றம் உண்டானது. அதை நம்பி அவர்கள் எக்களிப்புடன் விஷ்ணுவை பார்த்து நாங்கள் இருவரும் உனக்கு ஒரு வரம் தருகிறோம், நீ எது கேட்டாலும் தருகிறோம் என்றார்கள்.
உடனே விஷ்ணு, நீங்கள் இருவரும் என் கையால் சாக வேண்டும் என்றார். மது கைடவர்கள் ஏற்கனவே வாக்கு கொடுத்து விட்டபடியால் வேறு ஒன்றும் செய்ய முடியாமல், நீ கேட்ட வரத்தை தருகிறோம், அதில் ஒரு சிறு வரையறை உள்ளது. தாங்கள் எங்களை கொல்வது எங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதுதான், ஆனால் தண்ணீர் இல்லாத இடத்தில் தான் எங்களை கொல்ல வேண்டும் என்றார். உடனே விஷ்ணு அந்த அசுரர்களை தன் தொடை மீது வைத்து தன் சக்கரத்தினால் அவர்களை கொன்றார். மகிராஸ்வவதம். ரணியக்கா படிங்க. கமலா நீங்க வாசிங்க, எனக்கு யாரோ போன் அடிக்கிறேன், நிக்குது இல்ல அது. வந்துட்டு நின்றுட்டு. ஓகே. மகிஷாசுரவதம். மகிஷாசுரவதம். மேத்தா முனிவர் அரசிழந்த சுரதாவுக்கும் வீடிழந்த சமாதிக்கும் மகிஷாசுரன் கதையை சொல்ல ஆரம்பித்தார். முன்னொரு காலத்தில் புரந்தரன் என்பவன் இந்திர பதவி வைத்து வந்தான். மகிஷாசுரன் அசுர தலைவனாயிருந்தான். வழக்கம்போல் தேவாசுர யுத்தம் 100 ஆண்டுகள் நடந்தன. அசுரர் கை ஓங்கியது. இந்திரர்களும் தேவர்களும் தேவர் உலகத்தில் இருந்து விரட்டப்பட்டனர். அவர்கள் பூவுலகை சுற்றி திரிந்தார்கள். இந்திரனும் ஏனைய தேவர்களும் கூடி பிரமனிடத்தில் தங்கள் பரிதாப நிலையை கூறினர். தான் தனியே ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிந்த பிரம்மன் அனைவரையும் அழைத்து கொண்டு சிவனும் விஷ்ணுவும் இருக்கும் இடம் சென்றார். நடந்ததை கேட்ட சிவனும் விஷ்ணுவும் பெருங்கோபம் அடைந்தனர். அப்போது அவர்கள் ஒவ்வொருவரிடம் இருந்தும் மாபெரும் ஆற்றல் வெளிப்பட்டது. சிவன், விஷ்ணு, பிரம்மன் ஆகிய மூவரிடம் இருந்தும் வெளிப்பட்ட ஆற்றல்களோடு இந்திரன் முதலிய 8 திக்கு பாலர்களிடமிருந்தும் ஆற்றல் வெளிப்பட்டது. இந்த சக்திகள் அனைத்தும் ஒன்று கூடியவுடன் அழகிய பெண் வடிவு கொண்டு நின்றது. இந்த மகா சக்தியின் வடிவில் சிவனுடைய ஆற்றல் முகமாகவும், விஷ்ணுவின் ஆற்றல் கைகளாகவும், யமனுடைய ஆற்றல் முடியாகவும், சந்திரன் ஆற்றல் மார்பங்களாகவும், இந்திரன் ஆற்றல் இடியாகவும், வருணன் ஆற்றல் தொடையாகவும், பிரமனின் ஆற்றல் பாதங்களாகவும், சூரியன் ஆற்றல் கால்களாகவும், விரல்களாகவும், அஷ்டவசுக்களின் ஆற்றல் கை விரல்களாகவும், குபேரனின் ஆற்றல் மூக்காகவும், அக்னியின் ஆற்றல் 3 கண்களாகவும், பவனின் ஆற்றல் காதுகளாகவும், பவனனின் ஆற்றல் காதுகளாகவும் உருவெடுத்தன. தங்கள் ஆற்றல் மூலம் வெளிப்பட்ட இப்பெண் உருவை பார்த்து தேவர்கள் பெரிதும் மகிழ்ந்தனர். இப்பெண்ணிற்கு சிவன் திரிசூலத்தையும் விஷ்ணு சக்கரத்தையும் காளியோவர் இப்பெண்ணுக்கு சிவன் திரிசூலத்தையும் விஷ்ணு சக்கரத்தையும் வர்ணன் கங்கையும் அப்படி சொல்லுங்க. ஓகே. இப்பெண்ணுக்கு சிவன் திரிசூலத்தையும் விஷ்ணு சக்கரத்தையும் வர்ணன் சங்கையும் அக்னி சக்தியையும் வாயு, அம்பு, வில், அம்பராத்தூணி ஆகியவற்றையும், இந்திரன் வஜ்ர ஆயுதத்தையும், ஐராவதம் என்ற யானையின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த மணியையும், யமன் நீண்ட கம்பையும், வருணன் வாசக்கயிற்றையும், தட்சன் மணிகள் பதித்த கழுத்து மாலையையும், பிரம்மன் ஒரு பாத்திரத்தில் புண்ணிய நீரையும் கொடுத்தனர். சூரியன் தன் சூரியன் தன் ஒளியினால் அவளுக்கு ஆற்றலையும், சந்திரன் ஒரு வாளும் கேடயமும், கடல் கழுத்து மாலையையும் துணிகளையும் கொடுத்தனர். விஸ்வகர்மா கோடரிகள், கவசங்கள் முதலியவற்றை செய்து கொடுத்தான். வர்ணன் மாலைகளையும், தாமரை மலர்களையும், இமவான் ஆபரணங்களையும், ஏறி செலுத்த சிம்ம வாகனத்தையும், நாகங்களின் அரசன் பாம்புகளையும் மாலையினைகளையும் கொடுத்தனர். ஏனைய தேவர்கள் தந்த மற்ற ஆயுதங்களையும் எண்ணிக்கை கணக்கில் அடங்காதது. இந்த அலங்காரங்களுடன் புறப்பட்ட சக்தி வடிச்சிரிப்பு சிரிக்க ஆரம்பித்தாள். அந்த சிரிப்பின் ஓசையில் உலகங்கள் அதிர்ந்தன. அன்னையின் வடிவை கண்ட தேவர்கள் ஜெய ஜெய கௌரி காளி
ஜெய ஜெய காளி என்று கோஷமிட்டனர். முனிவர்களும் ரிஷிகளும் கையூப்பி வணங்கினர். தேவர் உலகத்தில் ஒரு பகுதியில் ஏற்பட்ட இந்த சப்தத்தை காதில் வாங்கிய அசுரர்கள் என்ன நடக்கிறது என்று புரியாதால் சென்று பார்க்க விரும்பினர். நீங்க ஒரு கொண்டு கூட வாசிட்டீங்க. தனவாசி மகிஷாசுரன் படைகளை திரட்டிக் கொண்டு பார்க்க புறப்பட்டான். வந்தவர்க்கு அதுவரை தேவர் உலகத்தில் காணாத ஒரு காட்சி தென்பட்டது. ஒரு பெண் வடிவம் பெரிய சிங்கத்தின் மேலமர்ந்து இருப்பதை கண்டான். அந்த பெண்ணின் தரையில் ஊன்றிய இடது பாதம் பாதாளம் வரை சென்றது. அவளது திருவடி விண்ணை பிளந்து கொண்டு மிக உயரத்தில் சென்றது. அவள் அமர்ந்திருக்கும் நிலை உலகம் முழுவதையும் வியாபித்து இருந்தது. அவளுடைய 1000 கைகள் திசைகள் அனைத்தையும் அணைப்பது போல் இருந்தன. அசுரர்கள் தேவியிடம் போர் புரிய தொடங்கினர். போருக்கு முதலில் புறப்பட்டவன் மகிஷாசுரன் படைத்தலைவனான சிக்ஷீரா என்பவன் ஆவான். உதக்ரா, மகாஹனு, சுலோமா, பஸ்கலா, பரிவரிதா, வீரலக்ஷ ஆகியோர் 4 வகை படைகளுடன் தாக்கியது போக ரதங்கள், யானைகள் ஆகியவற்றை கொண்டு தனித்தனியாகவும் தேவியை தாக்கினர். மகிஷாசுரன் கோடிக்கணக்கான யானைகள், குதிரைகள் ஆகியவற்றை கொண்டு எதிர்த்தான். பல்லாயிரக்கணக்கான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன. அரக்கர்கள் கயிறு, அம்பு, வாள் ஆகியவற்றை கொண்டு போர் புரிந்தனர். தேவி தன் ஆயுதங்களால் இவை அனைத்தையும் பொடியாக்கினாள். அவள் வாகனமாகிய சிம்மம் பகைவர்களை தின்று தீர்த்தது. தேவியின் மூச்சு காற்றிலிருந்து பல கணங்கள் உருவாகி மற்ற அசுரர்களுடன் போர் புரிந்தனர். தேவி ஆயிரக்கணக்கான அசுரர்களை தம்மா சூலாயுதத்தாலும் சக்தியினாலும் வாளினாலும் அழித்தாள். சிலர் அவள் மணியோசை கேட்டு மயக்கமாயினர். பலர் அவளது பாசக்கயிற்று கட்டப்பட்டனர். பலர் கண், காது, கை, கால் என பல உறுப்புகளை இழக்க வேண்டியதாயிற்று. இரத்தாறு ஓடியது. போர்க்களம் முழுவதும் இறந்து போன யானைகள், குதிரைகள், அசுரர்கள் ஆகியவற்றால் நிரம்பி இருந்தது. வினாடி பொழுதில் காய்ந்த மரங்களை நெருப்பு எரிப்பது போல் பகைவர்களை தேவி அம்பிகை எரித்தாள். தன்னுடைய சேனை பொடி சூரணம் ஆவதைக் கண்ட அசுரர் படைத்தலைவன் சிக்ருஷா சுமேரு மலையில் மேகங்கள் மழை பொழிவது போல பானங்களை பொழிந்தான். தேவி இவற்றை தடுத்து அவனுடைய குதிரைகள், ரதம், வில் ஆகியவற்றை பொடி செய்தாள். இறுதியாக ஈட்டியால் அவனை கொன்றாள். சிக்ருஷாவுக்கு பிறகு சமரா, உதக்ரா, தம்ரா, உக்ரஷா, மகாஹனு ஆகியோரை கொன்ற பின்பு துர்முகன், துர்தரா ஆகியோரை வில்லினால் கொன்றாள். தன் சேனை சின்னாபின்னப்படுவதைக் கண்ட மகாசுரன் ஓர் எருமை வடிவை பெற்றுக்கொண்டு தேவியை தாக்கினான். தேவியின் படைகளை தன் கொம்புகளால் கொன்றான். இறுதியாக எண்ணெய் ஏறி இந்த சிம்மத்தை மகிஷாசுரன் தாக்க முற்பட்டதும் தேவிக்கு சினம் ஏற்பட்டது. மாபெரும் எருமை வடிவம் கொண்ட அசுரனின் கால் குழம்புகள் பூமியை பிளந்தன. எருமையின் வாலாட்டத்தால் கடல் கொந்தளித்தது. அக்கொம்புகளில் பட்ட மலைகள் பொடியாயின. ஆனால் தேவி எருமையை தன் பாசக்கயிற்றால் பிணித்தாள். தேவி எருமையை பிணித்ததும் அசுரன் எருமை வடிவை நீத்து சிம்ம வடிவம் கொண்டான். சிம்மத்தின் தலையை தேவி துணித்ததும் சிம்மத்தின் உடலிருந்து வாளோடு வெளிப்பட்டான் அசுரன். பல பானங்களையும் ஆயுதங்களையும் அசுரன் மேல் செலுத்தவும் அவன் யானை வடிவம் எடுத்து தேவியின் வாகனமாகிய சிங்கத்தை துதிக்கையால் பற்றி இழுத்தான். தேவி யானையின் துதிக்கையை வெட்டவும் அசுரன் மறுபடியும் எருமை வடிவெடுத்தான். எருமை வடிவில் இருந்த அசுரன் முதுகில் ஏறி எருமையின் தலையை துணித்தாள் தேவி. எருமை உடலிலிருந்து மகிஷாசுரன் வெளிப்பெறுவதற்காக தலையை வெளியே நீட்டியவுடன் தலையை துணித்தாள் தேவி. தேவர்கள் இதனை கண்டு மகிழ்ச்சியோடு பூமாரி பொழிந்தனர். அப்சரஸ்கள் நடனமாடினர். கந்தவர்கள் பாடினர். சும்ப நிசும்பர்கள் 2 பேரும் சும்ப நிசும்பர் நம்மள மேலும். முன்னொரு காலத்தில் சும்பன், நிசும்பன் என்ற அசுர சகோதரர்கள் 3 உலகத்தையும் வென்று ஆட்சி செய்தனர்.
மாபெரும் வெற்றியடைந்த அவர்கள் இந்திரனுடைய ஐராவதம் முதல் அக்கினியின் அஸ்திரம் வரை தமதாக்கி கொண்டனர். சிந்தாமணி, பாரிஜாதம் முதலிய அனைத்தும் அவர்களுடையதாயிற்று. சண்டன், முண்டன் என்ற இரண்டு பணியாளர்களை வைத்திருந்தனர். ஒருமுறை கலங்கி போன தேவர்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் கைலாய மலையில் வந்து தவமிருந்தனர். பார்வதி தேவியார் அவ்வழியே சென்ற பொழுது இவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி நின்று வணங்குவதைக் கண்டு என்ன விஷயம் என்று கேட்க அவர்கள் தங்கள் நிலையை எடுத்து கூறினர். இந்த கொடுமையை கேட்ட பார்வதி தன் உடம்பிலிருந்து சிவனையும் அம்பிகையும் வெளிப்படுத்தினார். எல்லை மீறிய அளவுடன் அம்பிகை கைலியை சுற்றி வந்தாள். பணியாளர்களான சண்டனும் முண்டனும் அம்பிகையை பார்த்துவிட்டு தங்கள் தலைவர்களாகிய சும்ப நிசும்பர்களிடம் அந்த கோடொண்டு வரன்றானிய கொஞ்சம் பேர். ஓகே, அதோட நிப்பாட்டு. இந்த நம்பர் தெரியும், நம்பரும் தெரியும் கட்ட. சும்ப நிசும்பரிடம் ஓடி சென்ற அவர்களை பார்த்து அரசே, இந்திரன் அவனுடைய யானையாகிய ஐராவதம், அவர் குதிரை, உச்சைஸ்வரம், பாரிஜாதம் முதலிய அனைத்தும் தங்களிடம் இருக்கின்றன. இனி தாங்கள் போர் செய்வதற்கு யாரும் இல்லை, அடைய வேண்டிய பொருளும் எதுவும் இல்லை. ஆனால் இன்று நாங்கள் கையிலை மலையை சுற்றி வரும்போது அம்பிகை என்ற பெண்ணை பார்த்தோம். அவளை பார்த்த பிறகு உங்கள் நிறைவான வாழ்வில் உள்ள குறை தெரிந்தது. அவளை நீங்கள் மனைவியாக பெற்றுவிட்டால் அடைய வேண்டிய வேறு எதுவும் இல்லை என்று கூறினார். அதை கேட்ட சும்பன் மகிழ்ச்சி அறிந்து, அப்படியானால் நீங்களே அவளிடம் சென்று நான் யார் என்பதை எடுத்து கூறி அவளை மணக்க தயாராக இருக்கிறேன் என்று செய்தியை சொல்லிவிட்டு வாருங்கள் என்றார். அரசன் உத்தரவிட்டபடியே சண்டனும் முண்டனும் அம்பிகையிடம் வந்து சும்பனுடைய பெருமையை எல்லாம் எடுத்து கூறி அவர் தங்களை மணக்க தயாராக இருக்கின்றார், உங்கள் சம்மதம் தேடி வந்தோம் என்று கூறினார். அம்பிகை சிரித்து கொண்டே, நான் ஒரு விரதம் பூண்டிருக்கிறேன், என்னை யார் போரில் தோற்கடிக்கிறார்களோ அவர்களையே மணப்பது என்று இருக்கின்றேன் என்று கூறவே சண்டனும் முண்டனும் அரசிடம் ஓடி சென்று நடந்ததை கூறினர். ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு துணிச்சலா என்று கோபம் கொண்ட சும்பர் பெரும் படையுடன் சென்று சண்டனும் முண்டனுமே அம்பிகையை தாக்க வேண்டும் என்று ஆணையிட்டார். சும்பன் ஆணைப்படி சண்ட முண்டர்கள் பெரும் படையுடன் வந்து அம்பிகையை எதிர்த்தனர். சண்ட முண்டர்கள் படைகள் அனைத்தையும் அம்பிகை எரித்து சாம்பலாக்கினார். தன் நெற்றியிலிருந்து காளியை உருவாக்கினார். கரிய நிறமும் எல்லையற்ற படைக்கலங்களும் மிக நீண்ட நாக்குமுடைய மகாகாளி உருவானாள். அம்பிகை வணங்கி எனக்கிடும் பணியாது என்று கேட்க, அம்பிகை உன் வாயை திறந்து கொண்டிரு, எத்தனை அசுரர்களையும் அவர்கள் ஆயுதங்களையும் விழுங்க முடியுமோ அத்தனையையும் விழுங்கி விடு என்றாள். மகாகாளி சிம்ம வாகனத்தில் ஏறி சண்ட முண்டர்களிடம் தலையை வாளால் வெட்டினாள். காளி அம்பிகையிடம் சென்று, தாயே, என் பணி முடிந்து விட்டது, சும்பனி சும்பர்களை நீயே அழித்தருள்வாயாக என்று வேண்டினார். காளியின் வீரத்தை போற்றிய அம்பிகை சண்டனை வென்றதால் சண்டி என்றும், முண்டனை வென்றதால் சாமுண்டி, அப்பப்பா சாமுண்டி அம்மன் ஒன்று இருக்குதானே, சாமுண்டி என்று பட்டம் அளித்தாள். இந்த நிலையில் சும்பன் பெரும் படையுடன் போருக்கு வந்தான். சும்பன் போருக்கு வந்ததும் அவன் பலத்தை எண்ணி சிவன் தன் சக்தியாகிய மகேஸ்வரியையும் விஷ்ணு வைஷ்ணவியையும் பிரம்மன் பிராமியையும் கார்த்திகேயன் கௌமாரியையும் இந்திரன் ஐந்திரியையும் அம்பிகைக்கு துணியாக அனுப்பினர். இறுதி போர் நிகழும் முன்னர் அம்பிகை சும்பனிடம் சிவனை தூதாக அனுப்பினார். சும்பனிடம் சென்ற சிவன், படைகளும் சண்டமுண்டங்களும் அழிந்து போனதை நீ பார்த்தாய் அல்லவா? மேலும் போர் செய்து அழியாமல் அமைதியாக கீழுளாஞ்சென்று பிழைத்துக் கொள்வதானால் அம்பிகை உன்னை ஒன்றும் செய்ய மாட்டாள் என்று கூறினர். ராணியகா. ஆணவத்தில் மிகுந்து நிற்கும் சும்பன் இதை காதில் வாங்கி கொள்ளவில்லை. அவன் போருக்கு புறப்படும் பொழுது அவன் படைகளில் மிக முக்கியமானவனான ரக்த விஜா பெரும் படையுடன் போருக்கு வந்தான். அவன் உடம்பில் பல கணைகளை செலுத்தி உதிருமாறு செய்தாள் அம்பிகை. ஆனால் அவள் எதிர்பாராத ஒன்று அங்கே நடந்தது. அவன் இரத்தம் பூமியில் விழவும் ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் அவனைப் போலவே
ஒரு இரத்த விஜயாவாக மாறிவிட்டது. உடனே அம்பிகை காளியை விழித்து, நீ வாயைத் திறந்து அவன் உடம்பிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே விழாதபடி அதனை விழுங்கிவிடு என்று ஆணையிட்டாள். காளி அவ்வாறு செய்யவே ரத்த விஜயாவின் வாழ்க்கை முடிந்தது. அதன் பிறகு அம்பிகை சும்ப நிசும்பர்களோடு பெரும் போர் செய்து இருவரையும் இறுதியில் கொன்று விட்டாள். இக்கதையை சுரதா சமாதி இருவருக்கும் கூறிவிட்டு மேக்தா முனிவர் தேவியின் திருவருளை பெற ஒரு வழி அவளை பிராப்திப்பதுதான் என்று கூறினார். அவர்கள் இருவரும் தவத்தை மேற்கொண்டனர். தேவி பிரசன்னமானவுடன் சுரதா தோல்வியையே காணாத மன்னனாக பிறக்க வேண்டும் என்று வேண்டினாள். அடுத்த பிறப்பில் சவர்ணி மனுவாக பிறப்பான் என்று அன்னை வரமளித்தாள். சமாதி தேவியின் திருவருள் ஒன்றே போதும் என்று கூறி உண்மையான ஞானத்தை அறிந்து கொண்டான். இதன் பிறகு மார்க்கண்டேய புராணத்தில் 8 முதல் 14 மன்வந்திரங்கள் இந்திரன் என்ற பெயருடன் இருப்பான் என்றும் யார் யார் சப்த ரிஷிகளாய் இருப்பார் என்றும் தரப்பட்டுள்ளது. நாங்கள் மார்க்கண்டேய புராணத்துல எவ்வளவு மன்வந்திரங்கள் கதையை மார்க்கண்டேய புராணம் இல்ல. அதுதான் நாங்க சும்மா மார்க்கண்டேயர் வந்தார் போனார் என்ற கதையை விட எங்களுக்கு இப்ப பாருங்க எத்தனை சக்திகள் ஒவ்வொன்று தோன்றி இருக்கு. பிரம்மாவில இருந்து, விஷ்ணுவில இருந்து, சிவன்ல இருந்து எவ்வளவு அப்பப்பா. பிரபஞ்சப்படை வாசி பிரபஞ்சப்படை ஆதியில் தோன்றிய பிரமன் பிரபஞ்சப்படை ஆதியில் தோன்றிய பிரமன் தனது வலக்கை சுண்டு விரலில் இருந்து தட்சனையும் இடக்கை சுண்டு விரலில் இருந்து தட்சன் மனைவியையும் உண்டாக்கினார். தட்சன் மகளாக அதிதி காசிமம் போன்றவரை மணந்து மார்த்தாண்டா என்ற பெயருடன் சூரியனை பிள்ளையாக பெற்றார்கள். பிரபஞ்ச தொடக்கத்தில் பிரம்மாண்டமாகிய முட்டையிலிருந்து பிரமனுடன் சேர்ந்தே சூரியனும் ஞாபகம் இருக்க வேணும்ன்றதுக்கு முதல் ராணியக்கா இதுகளே ஒருக்கா எங்கட கண்ணால வாயால படிச்சிருக்கணும். எங்கட வாழ்க்கையில ஞாபகம் பிறகு அது வேற அது வேற வாயால சொல்லுகளை சொல்லவே கொடுத்து வச்சிருக்கோம். அதுதான் அதைத்தான் எல்லாரும் அதைத்தான் சொல்லினோம். அந்த எடுத்து நாங்கள் அதை படிக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த ஒரு அருள் வேணும் கிடைச்சிருக்கு. ஏனென்றால் எங்களுக்கு தெரியாது. ஆனா முந்தையதும் மன்வந்திரம் கேள்விப்படுறோம். அது அந்த நாங்க இதுல பாவதத்துல படிக்கிறாங்க. மனுவில இருந்தானே எல்லா மனுஷ வர்மமே தோன்றினது. அது டீட்டெயில்ஸா படிக்கிறோம். அதான் வாழ்க்கையில ஒரு கதனும் எங்கட கண்ணால வாயால இதுகளை படிச்சிருக்கணும். என்னுடைய இது அதுதான். மன்மந்திர வருஷம் ஒன்று இருக்கு. அவனுடைய மன்மந்திர வருஷம் இருக்கு. என்ன காளி உண்டான விரத்தை சொல்லிக்கிறேன். அவனுடைய வெப்ப மிகுதியால் பிரமன் படைக்க சீர் குலைந்தது. செடி கொடியால் கருகின. தண்ணீர் ஆவியாக போய்விட்டது. இவை இரண்டும் இல்லாமல் உயிரால் வாழ முடியாதாகையால் பிரமன் சூரியனை குறித்து தவம் இயற்றினான். மனமிறங்கிய சூரியன் தன் சக்தியை குறைத்து கொண்டான். நீர் வடிந்தது. செடி கொடிகள் வந்தன. விலங்குகள் தோன்றின. பின் மனிதனும் தோன்றினான். பிரமனே தேவர்களையும் அவர்களுக்கு எதிரான தைத்திரியர்களையும் நாகர்களையும் படைத்தார். பிரம்மாவின் மற்றொரு பிள்ளை மாரீச்சி. மாரீச்சி என்றதும் ஆரம்ப இந்த இதுகள் வேலை இருந்துதான் சப்தரிசிகள் வந்து அந்த அந்த மாரீச்சி ஆக பழைய ஒரு ஆள். அதான் பிரம்மாவின் மற்றொரு பிள்ளை என்று சொல்லினோம். மாரீச்சி இது நடுக வேற நாங்கள் இவரையும் மற்றொரு பிள்ளை பிள்ளை நேரதர் மாதிரி அவரும் ஒரு ஆள். நல்ல சிறந்த ஒரு ஆள். மாரீச்சியின் மகனே காசிபன். காசிபன் தட்சனுடைய 13 பெண்களை மணந்தார். அதிதியின் மக்களாகிய அதித்தியர்களும் திதியின் மகளாகிய தானவர்களுக்கும் போர் நடந்தது. அதிதி சூரியனை வேண்டி மார்த்தாண்டா என்ற சூரியனையே மகனாக பெற்று தைத்திரியர்களை வென்றனர். முன்னொரு காலத்தில் ராஜ்யவர்தனா என்ற மன்னன் நீதி நெறி வலுவாமல் ஆட்சி செய்து வந்தான்.
அவன் ஆட்சியில் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். நாட்டில் பஞ்சம் நோய் எதுவுமின்றி மக்கள் வாழ்ந்தனர். அரசன் 7000 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். 7000 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அரசனின் மனைவிக்கு மெனினி என்பது பெயர். அரசனின் தலைக்கு எண்ணெய் தேய்த்து விடும் பொழுது அவள் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு நீர் அரசன் மேல் விழுந்தது. அரசன் வியப்புடன் எதற்காக அழுகிறான் என்று கேட்டார். அரசனின் தலைக்கு எண்ணெய். ஓகே, அரசன் கேட்டான். அரசு சிறிது நேரம் மௌனம் சாதித்து பின்பு அரசன் தலையில் வெண்முடி இருப்பதை கூறினார். அதை கேட்ட அரசன் சிரித்துவிட்டு, நான் வேதங்களை கற்றிருக்கிறேன், ஆயிரக்கணக்கான யாகங்களையும் செய்திருக்கிறேன், இது முதுமை அடைந்து விட்டேன் என்பதற்கு சாட்சியாகும். நான் காட்டுக்கு செல்லும் நேரம் வந்து விட்டது என்று கூறினார். இதை அறிந்த மக்கள் பெரிதும் வருத்தப்பட்டனர். அரசன் காட்டுக்கு சென்று விட்டால் நாட்டின் சுபிட்சம் மறைந்துவிடும் என்று கருதினர். அரசன் தன் மகனுக்கு முடிசூட்டுவதற்கு நாள் பார்க்கும்படி கூறியும் வேண்டுமென்றே நாளை குறிப்பதில் தாமதம் செய்தனர். அரசனை போகக்கூடாது என்று பிராமணர்கள் பலர் கூறினர். அரசன் அவர்கள் வார்த்தைகளை கேட்கவில்லை. உடனே பிராமணர்கள் அனைவரும் கூடி காம ரூபம் என்ற காட்டில் உள்ள சூரியன் கோயிலுக்கு சென்று தவம் செய்தார். 3 மாதம் ஆனவுடன் சூரியன் தோன்றினான். பிராமணர்கள் சூரியனை வணங்கி தங்கள் அரசன் இன்னும் 16,000 ஆண்டுகள் இளமையோடு இருந்து அரசாட்சி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். சூரியன் அந்த வரத்தை கொடுத்ததும் பிராமணர்கள் மகிழ்ச்சியோடு வந்து அரசனிடம் கூறினார்கள். அரசன் மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக வருத்தப்பட்டான். ஏனென்று கேட்டபொழுது அவன் கூறிய விடையானது, நீங்கள் சொல்லுகிறபடி நான் இன்னும் 10,000 ஆண்டுகள் இருந்தால் என்னுடன் யார் உயிரோடு இருக்க போறேன்? முதல் 7 வருஷம், அப்புறம் 14 வருஷம், 21 வருஷம். அதுதான் தேவர்களுக்கு அது மாறியല്ലോ. உங்களுக்கு ஒரு வருஷம் யார் என்னுடன் இருக்க போகிறீர்கள்? என் அருமை மனைவி பிள்ளைகள் ஒரு நாள், எங்களுடைய ஒரு வருஷம் அவைக்கு ஒரு நாள். என் அருமை மனைவி பிள்ளைகள் என் குடிமக்களாகிய நீங்கள் ஆகிய ஒருவரும் அவ்வளவு காலம் இருக்க போவதில்லை. நீங்கள் எல்லாமே இறந்த பிறகு நான் மட்டும் உயிரோடு இருந்த என்ன பயன் என்றார். பிராமணர்கள் வாயடைத்து நின்றனர். இதற்கு ஒரு வழி செய்கிறேன் என்று கூறிய மன்னன் மனைவியை அழைத்து கொண்டு காமரூபத்தில் உள்ள சூரியன் கோயிலுக்கு சென்று 1 வருடம் உணவு முதலியவற்றை நீக்கி தவம் இருந்தான். சூரியன் நேரே வந்தவுடன், ஐயனே, தங்கள் வரப்படி நான் மட்டும் உயிரோடு இருந்து என்ன பயன்? என் மனைவி மக்கள் குடிமக்கள் ஆகிய அனைவரும் என்னுடன் சேர்ந்து இன்னும் 10,000 ஆண்டுகள் வாழும்படி வரம் தர வேண்டும் என்றார். சூரியனும் அப்படியே ஆகட்டும் என்றார். தொடரே தந்தையும் மைந்தனும் மார்த்தாண்டனின் பரம்பரையில் வந்த பரந்த மா என்பவனுக்கும் அவன் மனைவி கிரா என்பவளுக்கும் பிள்ளையாக பிறந்தான். அவிச்சிதா இவனுடைய மகன் மருத்தா என்பவன் ஆவான். மருத்தாவிடம் ஆட்சி ஒப்படைத்துவிட்டு அவிச்சிதா தவம் ஏற்க போய்விட்டான். ஒரு நாள் மருத்தாவிடம் ஒரு சில முனிவர் வந்து, அரசே, எங்கள் ஆசிரமம் இருக்கும் இடத்தில் பாம்புகள் தொல்லை மிகுதியாக உள்ளன. அவற்றை கொல்லும் சக்தி எங்களிடம் உள்ளது. என்றாலும் முனிவர்களாகிய நாங்கள் உயிர்களை கொல்லக்கூடாது. எங்களை காப்பது அரசனுடைய கடமை என்று கூறினார்கள். அதை கேட்ட அரசன் தக்க ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு சென்று பாம்புகளை எல்லாம் கொன்று தீர்த்தான். சில பாம்புகள் ஓடி சென்று மருத்தாவின் தந்தை அவிச்சாவிடம் முறையிட்டன. அவிச்சா மகனிடம் வந்து, மகனே, பாம்புகளை கொல்லுவதை நிறுத்திவிடு என்று கூறினான். மருத்தா தந்தை சொன்னதை ஏற்றுக்கொள்ளாமல், என்னுடைய கடமை முனிவர்களை காப்பது, அவர்களுக்கு இடையூறு செய்யும் பாம்புகளை கொல்வது நியாயமானது என்றார். தந்தைக்கும் மகனுக்கும் வாக்குவாதம் முற்றிவிட தந்தை மகனை கொல்வதற்காக ஒரு தெய்வீக அத்திரத்தை எடுத்தார். முனிவர்கள் ஓடி வந்து தந்தை மகன் சண்டையை நிறுத்தினார்கள். பாம்புகளும் இறந்த முனிவர்களும் எழும்பி விட்டன. முடிவுரை: பறவைகள் ஜென்மினி முனிவருக்கு மார்க்கண்டேய புராணத்தை சொல்லி முடித்தன. முனிவர் அப்பறவைகளுக்கு நன்றி செலுத்திவிட்டு தன் ஆச்சிரமத்துக்கு திரும்பினார். இது காலனை காலால் உதைத்த மார்க்கண்டேயன் கதை இல்ல. இது பறவைகள் ஜெய்மினி முனிவர்